பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆமேன். அன்பானவர்களே, கடவுள் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற ஜூலை மாதத்தின் முதல் ஓய்வு நாள் ஆராதனைக்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்பும்படியாய் யாவரையும் அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற இந்த நல் வாய்ப்பிற்காக இந்த காணொலியின் மூலமாய் உங்களை சந்திக்கின்ற பாக்கியத்தை பெற்றதை என்னை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறேன். அன்போடு கூட உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறதை நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, இதோ இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஆராதிக்கும்படியாய் எங்களுடைய மனங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் பரிசுத்த ஆவியானவராய் நீர் எங்களை வழிநடத்தி இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நாம் யாவரும் ஒன்றிணைந்து ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்றும் நம்முடைய ஆராதனைக்கு துவக்கமாகவும் முதலாம் பாமாலையை பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து என்கின்ற முதலாம் பாமாலையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். ஆத்துமமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணிந்து மீட்பு சுகம் ஜீவனருள் பெற்றதாலே துதித்து அல்லேலூயா என்றென்றைக்கும் நித்யநாதரை போற்று. நம் பிதாக்கள் தாழ்வில் பெற்ற தயை நன்மை காய்த்தூதி கோபங்கொண்டும் அருளியும் என்றும் மாறாதோர் தூதி. அல்லேலூயா, அவர் உண்மை மாமகிமையாம் தூதி. தந்தை போல் மாதையை உள்ளோர் நீச மன்னோர் நம்மையே அன்பின் கரம் கொண்டு தாங்கி மாற்றார் வீழ்த்தி காப்பாரே. அல்லேலூயா, இன்னும் அவர் அருள் விரிவானதே. என்றும் நின்றவர் சமூகம் போற்றும் தூதர் கூட்டமே நாற்றீசையும் நின்றெழுந்து பணிவீர் நீர் பக்தரே. அல்லேலூயா, அனைவோரும் அன்பின் தெய்வம் போற்றுமே. திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் அதிகாரம் 18. மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள்.
ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தெய்வ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அதற்கு மோசேயின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தொய்ந்து போவீர்கள். இது உமக்கு மிகவும் பாரமான காரியம். நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மாலே கூடாது. இப்பொழுது என் சொல்லை கேளும். உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீர் தெய்வ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும். விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றான். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். 2 கொரிந்தியர் அதிகாரம் 8. அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டும் என்று அவனை கேட்டுக்கொண்டோம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். மத்தேயு அதிகாரம் 25. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே,
2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளைக் கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோமனுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி, அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இதோ வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறது என்கின்ற விசுவாசத்தோடு கூட இதோ நாங்கள் ஒன்று கூடி தியானிக்கின்ற திருமறையின் சத்தியங்கள் அனைத்தும் ஆண்டவரே, விசுவாச இறைமக்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கவும் தேவரீர் உம்முடைய திரு சமூகத்திற்கும் ஏற்புடையதாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட நிலைத்திருப்பதாக. இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகளின் அடிப்படையிலே பொறுப்புள்ள உக்கிரானத்துவம், ரெஸ்பான்சிபிள் ஸ்டூவர்ட்ஷிப் என்கின்ற நற்செய்தி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த உக்கிரானத்துவம் என்பது என் கடமைகளை உண்மையாய் நிறைவேற்றுகின்ற தன்மையை அல்லது குணத்தை தான் உக்கிரானத்துவம் என்று சொல்லுகின்றோம். இதை ஆங்கிலத்திலே ஸ்டூவர்ட்ஷிப் என்று சொல்லுவார்கள். இந்த உக்கிரானத்துவத்திலே உண்மையான மனநிலையை கடவுள் எதிர்பார்க்கின்றார். இந்த திருமறையின் வாக்கியங்களோடு இந்த வார்த்தைகளை நாம் இணைத்து பார்க்கின்ற பொழுது எ ஃபெய்த்ஃபுல் அண்ட் ட்ரூத்ஃபுல் என்று நாம் காணுகின்றோம். உண்மையான மனநிலையும் கடவுளுக்கு பயந்திருக்கின்ற மனநிலையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை திருமறை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. குறிப்பாக வாசிக்க கேட்ட பகுதிகளிலே மோசே ஒரு உண்மையான மனநிலையை கொண்டவராய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவருக்கு திறமைகள் குறைந்திருக்கின்ற பொழுதும் கடவுள் அவரை தெரிவு செய்கின்றார். உதாரணமாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, நான் மந்த நாக்குடையவன் என்று தன்னுடைய இயலாமையை அவர் வெளிப்படுத்துகின்றார். மக்களுக்கு மத்தியிலே முன் வந்து நான் பேசுவதற்கு பயப்படுகின்றவன் என்று சொல்லி 13ஆம் வாக்கியத்திலே அவர் தெளிவாய் சொல்லுகின்றார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் 15ஆம் வாக்கியத்திலே, நான் உனக்கு வாயாக இருந்து உனக்கு ஆற்றல் கொடுத்து பலனை கொடுப்பேன், ஆரோன் உன்னோடு இருந்து உனக்கு உதவியாக செயல்படுவார் என்று சொல்லி ஆண்டவர்
தெரிவு செய்கின்றவர்களை தகுதிப்படுத்துகின்ற சூழ்நிலையை நாம் காணுகின்றோம். எங்கே நீ எப்படி எதை பேச வேண்டும் என்று நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லுகின்றார். அதாவது ஆண்டவர் உண்மையுள்ளவர்களை தெரிவு செய்து, ஒருவேளை அவர்களுக்கு திறமை இல்லாத சூழ்நிலையிலும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்றுகின்ற சூழ்நிலையை நாம் காணுகின்றோம். சிறப்பாக சீடர்களை தெரிவு செய்கின்ற பொழுது மீன்பிடித்து கொண்டிருந்தவர்களை, அதிகப்படியாக கல்வி அறிவு இல்லாதவர்களை அவர் தெரிவு செய்கின்றார். அருமையாய் சொல்லுகின்றார், மீன்களை பிடித்து கொண்டிருக்கின்ற உங்களை நான் மனிதர்களை பிடிக்கின்றவர்களாக மாற்றுவேன் என்கின்ற வார்த்தையை சொல்லி ஆண்டவர் அவர்களை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தி சீடர்களாக தன்னோடு இருந்து ஊழிய காலம் முழுவதும் அவர்களை பயன்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்றளவும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற திருச்சபைகளை நிர்மாணிக்கின்ற வல்லமை மிகுந்த சீடர்களாக அவர்கள் ஆண்டவருடைய அருட்பொழிவை பெற்றவர்களாய் அவர்களை எழும்பி பிரகாசித்தார்கள் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆம் அன்பானவர்களே, இந்த உக்கிரானத்துவத்திற்கு கடவுள் நம்மிடத்திலே, உண்மையான உக்கிரானத்துவத்திற்கு கடவுள் நம்மிடையே எதிர்பார்ப்பது ஆண்டவருக்கு பயந்தவர்களாய் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் திறமையற்றவர்களாக விவேகம் இல்லாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால், உண்மையுள்ளவர்களாக இருக்கின்றவர்களை ஆண்டவர் அதற்கு ஏற்புடைய வகையிலே அவர்களை பயிற்சி கொடுத்து தகுதிப்படுத்துகின்றார். குறிப்பாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்திலே மோசேவனுடைய நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். 13ஆம் 14ஆம் வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது, காலை முதல் மாலை வரையிலும் அநேக திரளான மக்கள் மோசேவை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர் கடவுளுடைய பார்வையிலிருந்து நீதியான காரியங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் நீதி வழங்கி கொண்டிருந்தார் என்பதும், இந்த காலத்திலே காலை முதல் மாலை வரையிலும் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறதினாலே மக்கள் சோர்வடைவதும் மோசேயும் அது நிமித்தமாய் அடைவதையும் நாம் காணுகின்றோம். இது மாத்திரமல்ல, மோசே மாத்திரமே இந்த காரியங்களை சிந்தித்ததினாலே, அதை செயல்படுத்தியதினாலே அது அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறதையும் அவருடைய மாமனாராகிய எத்திரோ அதை கவனிக்கின்றார். நீதித்துறையை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது அருமையான வார்த்தையை சொல்லுவார்கள். டிலேட் ஜஸ்டிஸ், டினைட் ஜஸ்டிஸ் என்று சொல்லுவார்கள். தாமதமான தீர்ப்பு பயனற்ற தீர்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாட்களிலே நடைமுறையிலே நேரடியாக ஒரு சில காரியங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதாவது சாத்தான் குலத்திலே நடைபெற்ற அந்த நிகழ்வு மிக வருத்தத்திற்குரிய நிகழ்வாக அது இருக்கிறது. அதை குறித்து நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது தானாக முன்வந்து அதை வழக்குக்கு உட்படுத்தி அதை விசாரிக்கின்ற பொழுது நீதிபதி அவர்கள் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார். பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்திற்கு நாம் நீதி வழங்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் ஒரு நொடி பொழுதும் கூட நாம் தாமதிக்காமல் இந்த நீதி வழங்குவதற்கான காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் முற்படுகின்றார். குறிப்பாக ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வாக அதற்கு போதிய காரியங்கள் துணை இல்லை என்று தீர்மானிக்கின்ற பொழுது வருவாய்த்துறையின் கீழும் அந்த காரியங்களை கட்டுப்பாடுகளுக்குள்ளாக கொண்டு வருகின்றார். உடனடியாகவே அது மற்றொரு தீவிரமான காவல்துறையினுடைய விசாரணைக்குள்ளாக உட்படுத்தப்படுகிறது. அவர்கள் 12 குழுக்களாக பிரிந்து 48 மணி நேரத்திற்குள்ளாக பல்வேறு காரியங்களை ஆராய்ந்து அவர்கள் அதை குறித்த நீதியை கொண்டு வருவதற்கான காரியங்களுக்கு நேராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடிகின்றது.
அதாவது இப்படிப்பட்ட நீதியை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வமும் அதற்குரிய செயல்பாடுகளுமே நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கின்றதாக இருக்கிறது. இது நம்பிக்கை அளிக்கிறது மாத்திரமல்லாமல் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு இது ஆறுதலையும் சமாதானத்தையும் இன்னும் நீதியின் மீது அதிக நம்பிக்கை கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை முறையையும் அவர்களுக்கு அது உருவாக்கி கொடுக்கிறது. இது இப்படியாகவே மனிதர்களாக நாமே இப்படி இருக்கின்ற பொழுது கடவுள் இன்னும் அதிகமாக அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்கப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற கடவுள் இன்னும் அதிகமாக ஆர்வம் கொண்டவராக மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெரிவு செய்கின்றவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்துகின்றார். அப்பொழுதுதான் இந்த மோசேவினுடைய நிகழ்வுகளை குறித்து உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த அவருடைய மாமனராக எத்திரோ சொல்லுகின்றார், காலை முதல் மாலை வரையிலும் நீங்கள் இப்படி நின்று கொண்டிருந்து இந்த காரியங்களை குறித்து நீங்கள் நீதி வழங்குகின்ற பொழுது நீங்களும் சோர்ந்து போகிறீர்கள், மக்களும் சோர்ந்து போகிறார்கள், காலதாமதமும் ஏற்படுகிறது என்பதை குறித்து அவர் சிந்தித்து அருமையான ஒரு ஆலோசனையை கொடுக்கின்றார். 1000 பேர்களுக்கு ஒருவரையும், 100 பேருக்கு ஒருவரையும், 50 நபர்களுக்கு ஒருவரையும், 10 நபர்களுக்கு ஒரு தலைவர்களையும் உருவாக்குங்கள். அவர்கள் உடனடியாக மக்களுக்கு உரிய நீதிகளை வழங்கி சிறிய சிறிய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார்கள். மிக முக்கியமான பெரிய காரியங்களை மட்டும் நீங்கள் உங்களிடத்திலே கொண்டு வரட்டும், அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கலாம் என்று சொல்லி நீதியை விரைவாக மக்களுக்கு வழங்குவதற்கான ஒரு உதாரணத்துவமான ஆலோசனையை அங்கே கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு அருமையான வார்த்தையை சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட தலைவர்களை 1000ற்கான 100ற்கான 50ற்கான தலைவர்களை தெரிவு செய்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையும் கடவுள் பயமும் உடையவர்களாகவும் கையூட்டு பெறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்களை கடவுளுடைய நீதியை குறித்து போதித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து மக்களுக்குள்ளாக அனுப்பி மக்களுக்கு அவர்கள் நீதி வழங்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் உக்கிரானத்துவத்தை இன்னும் அதிகமாக மோசே பின்பற்றும்படியாய் எத்திரோவின் மூலமாக ஒரு சிறந்த ஆலோசனையை கொடுக்கின்றார். அருமையான வசனம். அவர் அப்படியே, அதாவது 18 யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது தன்னுடைய மாமனார் எத்திரோ சொன்ன ஆலோசனையின்படியே மோசே அதை நிறைவேற்றி மக்களுக்கிடையே தலைவர்களை உருவாக்கி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை நீதி வழங்கும்படியாய் அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி அவ்வப்பொழுது ஆண்டவர் உக்கிரானத்துவத்திற்கு ஏற்புடைய வகையிலே அவரை தெரிவு செய்கின்ற வரையில் அவர் தகுதிப்படுத்தி மக்களுக்கு விரைவாகவும் வேகமாகவும் நீதியை வழங்க வேண்டும் என்கின்ற உண்மையான உக்கிரானத்துவத்தை செயல்படுத்துவதற்கு ஆர்வம் கொண்டிருக்கின்ற ஆண்டவராய் இன்றைய 21ஆம் நூற்றாண்டுகளில் மட்டுமல்ல, ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மோசேயின் மூலமாய் ஆண்டவர் தன்னுடைய நீதியை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். மற்றொரு விதத்திலே நாம் வாசிக்க கேட்டு நற்செய்தி பகுதியாகிய மத்தேயு 25ஆம் அதிகாரம், அங்கே 5 தாலந்துகளும் 2 தாலந்துகளும் 1 தாலந்தும் ஒவ்வொரு நபர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது ஒரு முதலாளியாலை. அதை கொடுத்து விட்டு அவர் வெளியிடங்களுக்கு சென்று மீண்டும் வந்து அதை குறித்து கேட்கின்ற பொழுது 5 தாலந்தை பெற்றவர்களும் 2 தாலந்துகளை பெற்றவர்களும் இதோ இவைகளை கொண்டு நாங்கள் இன்னும் அதிகமான காரியங்களை சம்பாதித்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களிடத்திலே கொடுக்கின்றார். அவர்களை அந்த தலைவர், அந்த முதலாளி வாழ்த்துகின்றார். வாருங்கள் நாம் மகிழ்ச்சியிலே பங்கு பெறுவோம் என்று சொல்லி அவர்களை அழைக்கின்றார்.
ஆனால் ஒரு தாலந்தை பெற்றுக்கொண்டவரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அதை குறித்து பயந்து மீண்டும் வருகின்ற பொழுது அவரிடத்திலே முதலாளியினிடத்திலே இதை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி புதைத்து வைத்து எப்படி கொடுக்கப்பட்டதோ அப்படியாகவே அதை திருப்பி கொடுத்து விடுகின்றார். அப்பொழுதுதான் அதை குறித்து அவர் வருத்தப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். உள்ளவருக்கு இன்னும் கூடுதலாக கொடுக்கப்படும், இல்லாதவருக்கு அவரிடத்திலே இருக்கின்றதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லுகின்றார். ஒருவேளை நாம் இதை சிந்திக்கின்ற பொழுது, ஏன் கடவுள் இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற கடவுள் தானே, இருக்கின்றவர்களுக்கு இன்னும் கொடுப்பேன், இல்லாதவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுவேன் என்று சொல்லுகிறாரே என்கின்ற ஒரு ஐயப்பாடு நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதை நாம் அப்படி பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இதை this is not the material matter, but also we have to think in spiritual manner. இதை ஒரு பொருளாதாரத்தின் அல்லது ஒரு பொருளின் அடிப்படையிலே பார்க்காமல், கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற குணநலன்களின் அடிப்படையிலே நாம் இதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக நமக்கு அன்பு செலுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீ உன்னை நேசிக்கிறதைப் போல அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி நான் அடுத்தவர்களை நேசிக்கின்ற பொழுது இந்த அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் மற்றொருவரை நேசிப்பேன், மற்றொருவர் அவருக்கு அடுத்திருக்கிறவரை நேசிப்பார், நான் அநேகரை நேசிப்பேன், அநேகர் இன்னும் அநேகரை நேசிப்பார்கள். இந்த அன்பு என்பது, கடவுளுடைய விருப்பத்திற்குரிய இந்த குணநலன் என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒருவேளை நான் யார் மீதும் அன்பு செலுத்தவில்லை என்று சொன்னால், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த குணநலனை எனக்குள்ளாகவே வைத்து நான் வீணடித்து விடுகின்றேன். அல்லது இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு தாளந்துகளை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை நான் மற்றவர்களுடைய பயன்பாட்டிற்கு ஏற்புடைய வகையிலே அதை மாற்றுகின்ற பொழுது அது அடுத்தவர்களுக்கு பயன்படும். அவர்கள் மற்றவர்களுக்கு அந்த தாளந்தைகளை பயன்படுத்தும்படியாய் அவர்கள் அதை எடுத்து கொடுப்பார்கள். அது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும். இது மாத்திரமல்லாமல், ஒரு சிறிய காரியத்திலே நாம் பொறுப்புள்ளவர்களாக சரியானவர்களாக நடந்து கொள்ளுகின்ற பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உயர் பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் இன்னும் கூடுதலான பொறுப்புகளை நமக்கு கொடுத்து அதை நிறைவேற்ற விரும்புவார்கள். இந்த வகையிலே தான் இந்த வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். அதாவது, கொடுக்கப்படுகின்ற குணநலன்கள், அன்பு செலுத்துதல், அடுத்தவர்களை ஆதரித்தல், தாளந்துகளை பயன்படுத்துதல், இப்படிப்பட்டவைகளை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டு அது அடுத்தவர்களுக்கு பயனுள்ளதாகவும் அவர்கள் மற்றவர்களுக்கு அதை பயன்படுத்துகின்ற வகையிலே இவைகளெல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கின்ற வகையிலே தான் இந்த 29ஆம் வாக்கியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்களுக்கு இருக்கின்ற குணநலன்களை இன்னும் பயன்படுத்த வேண்டும், அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்திருக்கின்றார். அதை எனக்குள்ளாகவே நான் வைத்து கொண்டிருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் அடுத்தவர்கள் மீது அன்பு செலுத்துவார்கள். இப்படிப்பட்ட காரியங்களின் அடிப்படையிலே இந்த ஆண்டவருடைய விருப்பத்தை இந்த பூமியிலே நாம் பெருக்கும்படியாய், அதை கூடுதலாக்கும்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தருணங்களில்தான் ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கின்றபடி உண்மையும் திறமையையும் அவர் நமக்கு போதுமான அளவிற்கு கற்றுக் கொடுக்கின்றார். மோசேக்கு சொல்லி இருக்கின்றபடி, எங்கே நீ எப்படி பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு உணர்த்துவேன் என்று சொல்லுகின்றார். மக்களை எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய மாமனராகிய எத்திரோவின் மூலமாய் அவருக்கு பயிற்சி கொடுக்கின்றார். இந்த தாளந்துகளுடைய உவமைகளின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை அவர் உணர்த்துகின்றார். ஆம் அன்பானவர்களே,
உக்கிரானத்துவத்தினுடைய அடிப்படை அம்சங்களாக இவைகளை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகப்படியாக அதன் மூலமாய் நம்மை வளர்த்தெடுக்க விரும்புகின்றார். ஒருவேளை இந்த உக்கிரானத்துவத்திற்கு நான் அற்றவன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யார் மூலமாகவும் வேண்டும் என்று சொன்னாலும், மோசே ஆரோன் மூலமாக எத்திரோன் மூலமாக தகுதிப்படுத்தின அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத ஆண்டவராய் இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே உண்மையோடு அவரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது எல்லா விதமான தகுதிகளையும் ஆண்டவர் நமக்கு கூடுதலாய் கொடுத்து நம்முடைய காரியங்களுக்கு ஏற்ப நம்முடைய பொறுப்புகளை நாம் திறம்பட மேற்கொள்வதற்கு தேவையான அனைத்து ஞானத்தையும் அனைத்து விவேகமான தன்மைகளையும் குணநலன்களையும் அவை நிறைவாய் கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நிலையிலான பொறுப்புகளிலும் உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கென்று சாட்சியாய் நாம் பிரகாசிக்கின்ற பொழுது உண்மையாகவே அவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் கற்றுக் கொடுத்து அவருடைய கரம் பிடித்து அவர் நம்மை வழிநடத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் அவருடைய கரத்தின் கிரியைகளினாலே தொடர்ந்து தகுதிப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மீண்டுமாய் திருச்சபையின் சார்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். நம்முடைய திருச்சபை நீங்கள் அளிக்கின்ற உதாரணத்துவமான காணிக்கைகள் மூலமாய் இந்த ஊரடங்கு காலங்களிலும் தங்களுக்கு உணவில்லாமல் பல்வேறு சூழ்நிலைகளிலே வேலைவாய்ப்புகளை இழந்து தவித்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உதவிகளுக்காக உங்களுடைய உதவிக்கரங்களை நீட்டி இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் திருச்சபையின் சார்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பான நன்றிகளை தெரிவிக்கின்றோம். அவ்வண்ணமாகவே நாளைய தினம் ஜூலை 6ஆம் தேதி முதல் மீண்டும் அடுத்த கட்டமாக நம்முடைய திருச்சபையை சார்ந்திருக்கின்ற மற்றும் திருச்சபையை சாராத பல ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்கின்ற பணியை நாம் துவக்கவிருக்கின்றோம். ஆகவே இதற்காக நீங்கள் செபியுங்கள். இந்த பணிகளிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய ஞானத்தினாலும் பலத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். தொடர்ந்து இந்த உன்னதமான திருப்பணிக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய காணிக்கைகள் மூலமாக நீங்கள் தாராளமாய் உதவி செய்யும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். திரையிலே வருகின்ற நம்முடைய திருச்சபையின் வங்கி கணக்குகள் மூலமாகவோ அல்லது நேரடியாக நீங்கள் சந்திப்பதற்கு வாய்ப்பிருந்தால் அப்படியாகவும் நீங்கள் உதவி செய்யலாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, கடவுளுடைய திருநாம மகிமைக்கென்று தேவர்குடி பள்ளி குருசேகரத்திலே நாம் கட்டி வருகின்ற திருச்சபையினுடைய கட்டுமான பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவைகளை குறித்த விளக்கமான படங்களை நீங்கள் இப்பொழுது திரையிலே கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலும் உதாரணத்துவமான காணிக்கைகளின் மூலமாகவும் இந்த திருப்பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து இந்த திருப்பணிகளுக்காக இந்த பணிகளிலே ஈடுபடுகின்ற பணியாளர்கள், பொறியாளர்கள் ஆகியோருக்காக நீங்கள் செபியுங்கள். இதிலே பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் உங்களுடைய காணிக்கைகள் மூலமாகவும் உள்ளூர் திருச்சபையின் காணிக்கைகள் மூலமாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைகள் மூலமாய் ஆலய கட்டுமான பணிகளை தொடர்வதற்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் அன்போடு கூட வேண்டுகின்றேன். அன்பானவர்களே, அநேகர் நீங்கள் திருச்சபையை தொடர்பு கொண்டு சந்தா உரைகளை படைப்பதற்கும் தசமபாக காணிக்கைகளை படைப்பதற்கும் இன்னும் ஸ்தோத்திர காணிக்கைகளை படைப்பதற்கும்
வாய்ப்பு தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக திருச்சபையும் நிர்வாகமும் ஜெபித்து சிறப்பான திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்தும்படியாய் அவைகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலேயே காணிக்கைகளை நீங்கள் திருச்சபைக்கு ஆண்டவருக்கென்று செலுத்தும்படியாக திட்டங்களை வகுத்து உங்களுக்கு அறிவிக்கப் போகின்றோம். ஆகவே சிறந்த திட்டங்களை கடவுள் நமக்கு கொடுத்து அதன்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கூட வேண்டுகின்றேன். Showers of blessing, this is the promise of love. There shall be seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, precious reviving again, over the hills and the valleys, sound of abundance of rain. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. There shall be showers of blessing, send them upon us, O Lord. Grant to us now a refreshing, come and now honor thy word. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. மீண்டுமாக ஆண்டவருடைய திருநாம மகிமைக்கென்று நாம் யாவரும் ஒன்றிணைந்து கீர்த்தனைகளிலிருந்து 74ஆம் பாடலை பாடுவோம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேட நாமம் என்கின்ற 74ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுவோம். சனி 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 சகரிக நிசரி பாமகரே பாமகரி சா துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சம்பிரம சுகசோபன க்ஷேமம் அதிசுந்தர நீரை கொண்டுயரருள் மோக்கிஷ தீபன் கதி உம்பர்கள் தொழும் இங்கித கருணை பிரதாபன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்களமிகு சம்பிரம சுகசோபன க்ஷேமம் திருவான் உலகரசாய் வளர் தேவ சொருபானார் ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானார் துதி தங்கிய பரமண்டல சுவி சேடகனா
சுகசோபன க்ஷேமம். விண்ணாடரும் மண்ணாடரும் மேவும் திருப்பாதன் பண்ணோதுவர் கண்ணாம்பளர் பரமண்டலநாதன் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடகநாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன க்ஷேமம். ஜெபம் செய்வோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, இதோ இந்த பூமியிலே நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய் நீர் எங்களை வழிநடத்துகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பல்வேறு நிலைகளிலே எங்களுக்கென்று பல பொறுப்புகளை எம் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்து, ஆண்டவரே, அந்த பொறுப்புகளிலே நீர் எங்களுக்கு அளிக்கின்ற உக்கிரானத்துவத்தினுடைய குணநலன்களுக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்வதற்கு ஆண்டவரே அதற்குரிய ஞானத்தையும் பலனை நீர் எங்களுக்கு அருளும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உண்மையான மனநிலையோடு, ஆண்டவரே விவேகமான மனநிலையோடு கூட எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் எம் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் தரும்படியாய் ஆண்டவரே நீர் கொடுக்கின்ற தாளந்துகளை நாங்கள் உண்மையும் உத்துவமாய் இந்த பூமியிலே பயன்படுத்துவதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் அநேகரை சுகப்படுத்தியிருக்கிறீர். உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதினாலே எம் ஆண்டவர் சுகம் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தோடு கூட இதோ நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். சுகவீனத்தோடு பலவீனத்தோடும் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் எம் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நிறைவாக இறங்கட்டும். அப்பா, நீர் சுகம் தாரும், நீர் பலன் தாரும். ஆம் ஆண்டவரே, இதோ இந்த ஊரடங்கின் மூலமாய் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து உணவுக்காக ஆண்டவரே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ திரளான மக்கள் கூட்டத்தை பார்த்து நான் பரிதபிக்கிறேன். எப்படியே இவர்களை அனுப்பினால் அவர்கள் சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அப்பத்தையும் மீனையும் ஆசீர்வதித்து ஆயிரம் மக்களுக்கு கொடுத்த ஆண்டவரே, இதோ பசியின் மூலமாக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் கண்ணோக்கி பார்த்து எம் ஆண்டவர் கிருபையாய் போஷிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, இதோ எங்களுடைய திருச்சபையின் மூலமாய் இப்படியாய் அநேகரை போஷிப்பதற்கு நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் எம் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய வழிநடத்துதலை இந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்து செயல்படுவதற்கு எம் ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, இதோ தேவர்குடி பள்ளியிலே உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கட்டி வருகின்ற ஆலயத்திற்காக உம்மை துதிக்கின்றோம். ஆண்டவரே, அதில் ஈடுபடுகின்ற பொறியாளர்கள், பணியாளர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு பொருட்களையும் நீர் ஆசீர்வதிப்பாக. ஆம் ஆண்டவரே, சிறப்பாய் அந்த ஆலயத்தை உம்முடைய திருநாம மகிமைக்கென்று நாங்கள் கட்டி முடிப்பதற்கு ஆண்டவரே திருச்சபையினுடைய கரங்களினை திடப்படுத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, அதற்குரிய தேவைகள் அநேகமாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, நீர் சந்திப்பீர் என்கின்ற விசுவாசத்தோடு கூட இதோ நாங்கள் முன்னடைக்கின்றோம். நீர் எங்களை அப்படியாய் வழிநடத்தி கட்டுமான பணிகளை சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பீர் என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, ஆம் ஆண்டவரே, இன்றைய நாளிலும்
இதோ இந்த காணொளியின் மூலமாய் ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும், ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய சமாதானத்தினாலும், உம்முடைய ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே நீர் நிரப்பும்படி நம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் என்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.